இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2 ஆப் பார்க்க போகிறோம் நம்ம ஓகேவா. அந்த 2 ஆப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிருக்க முடியாது, ஸோ பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான சூப்பரான ஒரு ஆப்பு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் நம்ம ஓகேவா. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல, ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு ஆப் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம பாருங்கள், இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் ஓகேவா. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேலே ப்ளே பட்டன் இருக்கணும் ஓகேவா. அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்தமாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அலோ கேட்கணும் ஓகேவா. அந்த அலோன்றத பட்டனை கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க ஓகேவா. கொடுத்துட்டு பேக் வாங்க. அதேமாரி இன்னொரு அலோ கேட்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே அலோ கொடுத்துருங்க. இதனால் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ கண்டிப்பாக வராது நம்ம ஓகேவா. இங்கே வந்து கீழே செட்டிங்ஸ்னு இருக்கும், அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட் வருது, ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே டபுள் டேப் ட்ரிபிள் டேப் அந்தமாரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஹைட் ஸ்க்ரீன் கலர்னு இருக்கும் ஓகேவா. இது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் டேப் ட்ரிபிள் ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் டேப்பே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஐடி சி இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க நம்ம ஓகேவா. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி கிட்ட போகணும் ஓகேவா. அந்த கேலரியில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஓகேவா. யாராச்சும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபன் பண்ணுற மாதிரி ஆக்சுவலி ப்ராங்க் மாதிரி இருக்கும் ஓகேவா. ஒன் சைட் ஸ்க்ரீன் கலர்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் வாங்கணும் ஓகேவா. பேக் வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும் ஓகேவா. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க மாரி ஒரு ஐ பட்டன் மாரி ஒன்று ஷோ ஆகணும் ஓகேவா. அந்த ஐ பட்டனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு இந்தமாரி வச்சுருக்கணும் ஓகேவா. இந்தமாரி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோனை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு ஓகேவா. இது நீங்கள் வந்து பேக் பட்டனோ என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆகாது, நம்ம கீழே இருக்க பட்டன் எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் கூட வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணாலே ஓகேவா. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து கண்டிப்பாக யாராலையும் பார்க்க முடியாது, உள்ளே எந்த ஆப்பும் ஷோ ஆகுது. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் நம்ம ஓகேவா. இந்த ஃபோட்டோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி ஒரே ஆப் நம்ம ஓகேவா நம்மளுடைய ப்ரைவசிக்காக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்காக கூட வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. இப்போ இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து டபுள் டேப் கிளிக் பண்ணுங்க நம்ம ஓகேவா. எங்கன்னா டபுள் டேப் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரிக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ட்ரிபிள் டேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடக்கூடாது, இதை ஆன் பண்ணி விட்டுட பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணணும் ஓகேவா. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு இல்லை ஆன் பண்ணாலோ இப்படி தான் இருக்கும். ட்ரிபிள் டேப் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், ஸோ ஓப்பன் ஆகாது, என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆகாது நம்ம ஓகேவா. இதுவே நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ட்ரிக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஸோ உங்கள் ப்ரைவசிக்காக நீங்கள் வச்சுட்டு போகலாம் எங்கே வேணாலும் ஓகேவா. இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன ஆப் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்து என்ன ஆப் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அடுத்ததாக ஒரு ஆப் வந்து பார்க்க போகுது. என்ன ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பேட்னு ஒன்று இருக்கணும் ஓகேவா. அந்த நோட் பேடில் வந்து ஆக்சுவலி நான் அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கு யூஸ்ன்றது இப்போ நான் சொல்கிறேன். என்ன யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராக இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட் பேடாக தான் இருக்கும் ஓகேவா. ஜஸ்ட்டு நம்ம நோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வீடியோஸ், ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா மியூசிக்ஸ் ஸோ என்ன எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஹைட் பண்ணிக்க முடியும் நம்ம ஓகேவா. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நம்ம ஓகேவா. நீங்கள் அக்செப்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு அக்செப்ட் பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் கேட்கும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் 4
கேரக்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்பரோ இல்லை எது வேணால் வச்சுக்கலாம். நான் சும்மா என் நேமே அடிச்சுக்கிறேன் நண்பா. அதையும் வச்சுட்டு இங்கே கூடிய சேவ் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். கேப்ஸ் வச்சிங்க அப்படின்னா கேப்ஸ் பட்டன் தான் நண்பா. கேப்ஸ் அதாவது கேப்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னா கேப்ஸ் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்மால் அடிச்சா கூட ஓப்பன் ஆகாது நண்பா. இப்போ மறுபடியும் என் நேம் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு தடவை கேட்குது. ஸோ திரும்பி நான் அதையும் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுறேன் நண்பா. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குது. என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது இந்தமாரி ஒரு கேள்வி கேட்கும். என்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன கேட்குது அப்படின்னா வாட் இஸ் யுவர் சைல்ட்ஹுட் நேம்னு இருக்குது. நான் அதுலேயும் என் பேரே அடிச்சிக்கிறேன். ஓகேவா, என் நேமே அடிச்சுட்டு திரும்பி நான் சேவ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். இல்லை போய்ட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்னு நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ண சொல்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் சும்மா ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, நான் இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அது இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு இங்கே சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும் நண்பா. இப்போ இது ஃபோட்டோஸ் உள்ளே போய்ட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம எந்த ஃபோட்டோஸ் எடுத்து வந்தோமோ அந்த ஃபோட்டோ நான் வந்து ஹைட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து கேலரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நண்பா. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவே இங்கே காணும். ஸோ சுத்தமாக போயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் நண்பா. நீங்கள் போய்ட்டு திரும்பி இதை நம்ம வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இதை நோட் பேடுன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு ஹைடான ஒரு ஆப்ன்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அன்லாக் பட்டனை கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது அந்த ஃபோட்டோ வந்து திரும்பி கேலரிலேயே சேவ் ஆகிடும் நண்பா. நம்ம வேணுன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. அதேமாரி வீடியோஸும் அதேமாதிரி தான் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நோட்ஸ் வந்து சும்மா டைப் பண்ணி காட்டுறேன் நண்பா. என்ன இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாராச்சும் நோட் பேரை டைப் பண்ணிங்க அப்படின்னா நான் சும்மா ஸ்மாலில் கூட அடித்து காட்டுறேன் என் நேமை. ஓப்பனா ஓப்பன் ஆகாது. இது வந்து நோட்ஸாக வந்து சேவ் ஆகிருக்கு நண்பா. இப்போ ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சும்மா டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நோட்ஸாக தான் சேவ் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக நான் என்னோடய பாஸ்வேர்டை டைப் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஹைட் பண்ணது எல்லாமே ஓப்பன் ஆகும் நண்பா. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பு. கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஆப்பை பற்றி நீங்கள் முக்கியமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ, பாய் பாய் நண்பா.